ஆனா கட்டி வந்து இது பாருங்க இவ்வளவு பெருசு இருக்குது உள்ள. இது வரைக்கும் இருக்கு. இதுல இது வரைக்கும் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள கட்டி எங்க இருந்தாலும், அதாவது இது இது வந்து நம்ம வெளிப்படையா வெளியில இருக்குது, அல்லது உள்ளுக்குள்ள இருந்தாலோ கல்லீரல்லையோ மண்ணீரல்லையோ கர்ப்பப்பையிலையோ வேற ஏதாவது சில இடங்கள்ல முக்கியமா வந்து பெண்களுடைய மார்பகத்துல கட்டிகள் உருவாகும். எங்க இருந்தாலும் சரி ஒரே ஃபார்முலா தான். எங்க ஆற்றல் ஓட்டங்கள் தடை ஏற்பட்டிருக்கு, ஆற்றல் ஓட்டம் தேக்கம் கொண்டு இருக்கு, அதை வந்து நாடியில பார்த்துட்டு அந்த ஆற்றல் ஓட்டத்தை தடையோ தேக்கம் வருதுன்னா அதை சரி செய்து விட்டு அதனோட தொடர்புடைய விரல் நுனியில மட்டும் நம்ம ரத்தத்தை வந்து ஒரு 5 சொட்டு 10 சொட்டு அளவுக்கு ரத்தம் எடுத்துட்டோன்னே உடனடியா அந்த கட்டி காணாம போகுங்க. உள்ள இருக்கிற உள் உறுப்புகள் இருக்கிற கட்டியும் கரைஞ்சிடும், வெளியில இருக்கிற கட்டியும் கரைஞ்சிடும். முதல்ல ஆரம்பத்துல ஒரு கலர்ல வரும், அதுக்கப்புறம் எடுக்க எடுக்க பியூர் பிளட்டோட கலர் இருக்கும். அது வரையில நம்ம அதை எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அந்த கட்டி வந்து 5 நிமிடத்துல கரைஞ்சிடும். இது வந்து எங்களுடைய பயோக்கு மருத்துவத்துல சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. நவீன வர்ம மருத்துவத்தினுடைய டெக்ஸ்ட்ல இது எல்லாமே நாங்க பயிற்றுவிக்கிறோம். இதை பாருங்க, பார்த்த பிறகு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். கட்டி கரைந்தது இது, ஆனா இது கண்கட்டி வித்தையல்ல அப்படின்னு தலைப்புல போட்டிருக்கேன். இப்ப வெளியில இருக்க கட்டி ஒரு சாம்பிளுக்காக நாங்க வந்து கரைச்சி காமிக்கிறேன். 5 நிமிடத்துல கரையுதுங்க. நீங்களே கண்கூடா பாருங்க. மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாம உடனடியா அது வந்து பாதிக்கு மேல ஒரு சிறிய அளவுல அந்த கட்டி வந்து சுருங்குறத நீங்க பார்க்கலாம். ஒரே ஃபார்முலா தான். உடம்புக்கு உள்ள இருந்தாலும் உடம்புக்கு வெளியில இருந்தாலும் அது எதனோட தொடர்புடையது அப்படின்ற மட்டும் தான் நாடியில பாக்குறோம். நாடியை பார்த்துட்டு அதை சமன் செய்துட்டோம்னா உடனடியாக அந்த கட்டி காணாம போகும். இது வந்து எங்களுடைய பயோக்கு மருத்துவத்துல சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. கட்டி வந்து பாருங்க இவ்வளவு பெருசா இருந்தது, நமக்கு வந்து பாருங்க இதெல்லாம் பாருங்க தொட்டு பாருங்க. ஆமா சார். இது வந்து என்னன்னா பஸ் மாதிரி குழந்தை இதாங்களா, இது மட்டும் தான். இது மட்டும் இல்லாம இன்னும் குறைஞ்சிருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும்.